ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இன்றைய ராசி பலன். இன்று 10/8/2025 ஆடி மாதம் 25ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 5:55 சூரிய அஸ்தமனம் மாலை 6:33 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் சூரியனுக்கு உகந்த காயத்ரி ஜபம் புண்ணிய நாள். ஞாயிற்றுக்கிழமையும் காயத்ரி ஜபமும் ஒன்றாக சேர்ந்து வருவது என்பது மிகவும் அற்புதமான நிகழ்வு. ஆகவே இன்றைய நாளிலே காயத்ரி தேவியை வணங்கி சூரிய பகவானை வணங்கி நல்லருள் பெறுவோம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை, சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே எல்லா வகையான சுப நிகழ்ச்சிகளையும் தொடங்கலாம். குருவை தரிசிக்கலாம், தீட்சை வாங்கலாம், வியாபாரம் தொடங்க அருமையான நேரம், விவசாயம் செய்ய அருமையான நேரம், ஆடை ஆபரணங்கள் வாங்க, திருமாங்கல்யத்துக்கு தங்கம் வாங்க, நகை கடை துவங்க, பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் பெற அருமையான நேரம். இந்த நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. முக்கியமான முடிவுகளை இந்த நேரத்திலே எடுக்காதீர்கள். பயணங்களை இந்த நேரத்திலே துவங்காதீர்கள். கவனமாக இருங்கள். மேலும் இந்த நேரத்திலே இந்த சொத்து சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. குடும்பத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3:53 வரை அவிட்டம், அதன் பிறகு சதயம். இன்றைய திதி இன்று மதியம் 1:34 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பிறகு துவிதியை. இன்றைய சந்திராட்டமம் கடகராசிக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே நீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆக எல்லாமே சிறப்பாக அமைந்திருக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பெரும் வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் விலகும். பணம் நிறைய வரும் உங்களுக்கு இன்றைய நாளிலே. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் காரிய அனுகூலம் உண்டாகி உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை தருகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தடை இருக்கின்றதே என்று இத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் விலகும். ஆக சந்தோஷமாக உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி இருக்கின்றது.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் சிறப்பான நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். சூரிய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்கின்ற இடத்திலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலையிலே கவனத்தை செலுத்த வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கையை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். மேலும் வளம் காணுங்கள், நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் விலகும். நிறைய பணம் வரும். பல விதங்களிலே பணம் வரும். ஆகவே கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கின்ற நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும்.
தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சூரிய பகவான் அருளால் சிறப்பாக இருக்கின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு அருமையான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதேபோல் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு அங்கே இருந்த சில சூழ்நிலைகள் மாறி நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும் இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை பெறும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான விசா போன்றவை கிடைக்கும். ஆனால் தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே தள்ளி வைப்பது நல்லது. வேண்டாத விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அவசியம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கோபத்தை முற்றிலும் குறைத்து கொண்டு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகலாம். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். எதிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கடன் வாங்கக்கூடாது இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். மாலையிலே பிரத்திங்கரா தேவி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், பிரத்திங்கரா தேவி வழிபாடு. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை இந்த 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கின்ற இந்த ராகு கால நேரத்திலே பொதுவாகவே நாம் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி துர்காஷ்டகம், துர்க்கையினுடைய ஸ்லோகங்கள், துர்க்கையினுடைய பக்தி பாடல்களை எல்லாம் பாடி துர்காதேவியை வணங்கினால் செய்கின்ற தொழிலிலே நமக்கு இருக்கின்ற தடைகள், தாமதங்கள் எல்லாம் தவிடுபொடியாகி தொழிலிலே ஒரு நல்ல மேன்மை ஏற்படும். வெற்றிகள் தொடர்ந்து வரும். வெற்றிகள் ஒருவனுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் அவன் துர்காதேவியை பிடித்து கொள்ள வேண்டும். துர்காதேவியை நன்கு பற்றி கொள்ள வெற்றிகள் நமக்கு தேடி தேடி வரும். நாம் செய்கின்ற செயலிலே நமக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். இறை வழிபாடு என்பதே நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக்கி கொண்டு விட்டால் நம்முடைய பயணத்திலே நமக்கு தெளிவு இருக்கும். அதற்காகத்தான் இறை வழிபாடு செய்ய சொன்னார்கள். மேலும் நமக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வந்துவிட்டது, ஒரு பெரிய நட்டமே ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி நட்டம் ஏற்படுகின்ற போது நமக்கு இறை நம்பிக்கை என்பது இருந்தால் இறைவன் அருளால் இது சரியாகும், இந்த நட்டத்திலிருந்து நாம் மீள்வோம். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் நட்டம் ஏற்பட்டு விட்டது அல்லது 1,00,000 ரூபாய் நட்டம் ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்வோம். இந்த நட்டம் ஏற்பட்டு விட்டது, சரி போகட்டும். இதைப்போல்
நமக்கு 10 மடங்கு செல்வத்தை அம்பாள் கொடுப்பாள். நாம் உழைப்போம், நியாயமான வழியிலே நமக்கு அம்பாள் தருவாள். அது நமக்கு கிட்டவில்லை, இனி வருகின்ற செல்வம் நமக்கு தங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை என்று, இனி வருகின்ற காலம் நம்பிக்கையாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அது நமக்கு கொடுக்கும், தெய்வ நம்பிக்கை என்பது. அதனால்தான் தெய்வத்தை பற்றி கொள்ள சொன்னார்கள். ஒரு துன்பம் ஏற்படுகின்ற போது நாம் என்ன செய்வது? தெய்வம் நமக்கு இதனை பணித்திருக்கின்றது, நடந்துவிட்டது, இனி வரும் காலம் நன்றாக இருக்கும் என்று நம் மனதை தேற்றிக்கொண்டு நாம் அடுத்த வேலையை பார்க்க செல்வோம். அதுவே இறை நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த நஷ்டம் என்பது, கஷ்டம் என்பது நமக்கு வேறு விதமான முடிவுகளை நம்மை எடுக்க தோன்றும். இயற்கையிலேயே மிகுந்த தைரியசாலிகளாக இருக்கின்றவர்களை பற்றி நான் பேசவில்லை. பொதுவாக பெரும்பாலான மக்கள் நாம் எப்படி இருக்கின்றோம்? நல்லது செய்ய வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், நியாயமான வழியிலே செல்ல வேண்டும் என்றுதான் பெரும்பாலான மக்கள் நினைக்கின்றோம். அப்படி இருப்பவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அவர்களுக்கு இறை நம்பிக்கை என்பது இல்லை என்றால் அவர்களுடைய மனதானது தவறான முடிவுகளை எடுத்து தற்கொலை போன்ற கொடும் செயல்கள் ஏற்படும். இதையெல்லாம் தடுப்பது தான் இந்த இறை நம்பிக்கை என்பது. ஆக நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற போது இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை வழிபாடு செய்வது என்பது அந்த கிரக ரீதியாக நமக்கு இருக்கின்ற தோஷங்களை நீக்குவதற்கும், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தொழில் ரீதியான தடைகளை எல்லாம் நீக்குவதற்கும் இந்த ராகுகால பூஜை என்பது நமக்கு மிகுந்த ஒரு பரிகாரம் மிகுந்த பூஜையாக இருக்கின்றது. பிரத்திங்கரா தேவியை பற்றி சொன்னேன் அல்லவா? பிரத்திங்கரா தேவி வழிபாட்டை மாலையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலைகளிலேயும் அமாவாசை தினத்தன்றும் செய்ய வேண்டும். உங்களால் பிரத்திங்கரா தேவிக்கு மிகப்பெரிய ஹோமத்தை உங்களுடைய இல்லத்திலேயே ஏற்பாடு செய்ய முடியும் என்றால் தாராளமாக செய்யுங்கள். பணம் கொஞ்சம் செலவாகும் என்றாலும் இல்லத்திலே பிரத்திங்கரா தேவிக்கான அந்த மிளகாய் ஹோமத்தை செய்வது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எடுத்து வரும். தொழில் ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும், மற்ற ரீதியாகவும் நமக்கு இருக்கின்ற எதிரிகளை, அவர்கள் நம்மேல் ஏவுகின்ற விஷயங்களை தவிடுபொடியாக்க செய்வது இந்த பிரத்திங்கரா தேவி பூஜை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த பூஜையானதை செய்ய வேண்டும். எப்படி வாராகி வழிபாடு இருக்கின்றதோ அதுபோல இந்த பிரத்திங்கரா தேவி வழிபாடு என்பது பிரத்யக்ஷமாக நமக்கு நன்மைகளை வழங்கக்கூடியது. இந்த பிரத்திங்கரா தேவியை வழிபடும் போது நாம் செய்ய வேண்டியது, மனதையும் உடலையும் நன்கு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ராகு காலத்துக்கு முன்பு ஒரு 3:30 மணி அளவிலேயே குளித்து தயாராகி விடுங்கள் பூஜைக்கு. கோவில்களிலே, பெரும்பாலான கோவில்களிலே, சிவன் கோவில்களிலே இந்த பூஜையானது நடைபெறுகின்றது. இந்த பூஜை நடக்கின்ற போது பிரத்திங்கரா தேவி பூஜையிலே சென்று கலந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த சேவைகளை அந்த தெய்வத்துக்கு செய்யுங்கள். இந்த பூஜை நடக்கின்ற போது பூஜையிலே உங்களால் முடிந்த சேவைகளை செய்யுங்கள். சற்று புஷ்பம் வாங்கி கொடுங்கள், அன்னதானத்துக்கு நைவேத்தியத்துக்கு வாங்கி கொடுங்கள், தேன் வாங்கி கொடுங்கள், பன்னீர் வாங்கி கொடுங்கள், பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்கள். இப்படி உங்களால் இயன்ற, அதாவது நான் சொல்வது யாருக்கென்றால் இல்லத்திலேயே பெரிய அளவிலே ஹோமத்தை பூஜையை நடத்த முடியாதவர்களுக்கு. இல்லத்திலே ஹோமம் நடத்த வேண்டும் என்றால் அமாவாசை தினத்தன்று நடத்த வேண்டும். வாரம் நீங்கள் பிரத்திங்கரா தேவியை வழிபட வேண்டும் என்றால் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த பூஜையை செய்ய வேண்டும். இங்கே தமிழகத்திலே நிறைய இடங்களிலே இந்த பிரத்திங்கரா தேவி பூஜையானது மிக சிறப்பாக ஹோமத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல ஊர்களிலே எனக்கு தெரிந்து இங்கு செங்கல்பட்டு அருகிலே வடபாதி, மாமண்டூர் வடபாதியிலே பிரத்திங்கரா தேவிக்கென தனி கோவில் இருக்கின்றது. அந்த கோவிலிலே அமாவாசை, பிரதி அமாவாசை மிக சிறப்பான முறையிலே இந்த ஹோமமானது நடைபெறுகின்றது. அங்கே இருக்கின்ற சுவாமிஜி அவர்களால் இந்த பூஜையானது மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பலர் இந்த பூஜையிலே கலந்து கொள்கின்றார்கள். ஆகவே இந்த பிரத்திங்கரா தேவி வழிபாடு என்பது நம்முடைய எதிரிகளை, அவர்கள் நம்மேல் ஏவுகின்ற கெட்ட விஷயங்களை தடுத்து நம்மை ஆட்கொள்ளக்கூடியது.
பிரத்திங்கராதேவி வழிபாட்டை முறையாக செய்பவர்களுக்கு அவர்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே எதிர்வரும் நாட்களிலே இந்த ராகுகால வேளையிலே பிரத்திங்கராதேவி பூஜையை, அந்த பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள். இல்லத்திலே ஒரு பிரத்திங்கராதேவியினுடைய படத்தை வைத்து அந்த அம்பாளுக்கு பானகம் நைவேத்தியம் செய்யுங்கள். பானகத்தை நிவேத்தியம் செய்து அல்லது பாயசம் நைவேத்தியம் செய்து இந்த ராகுகால வேளையிலே செய்ய வேண்டும். செய்தால் நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலே நமக்கு பெரிய வெற்றிகளை பிரத்திங்கராதேவி நிச்சயமாக தருவாள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே இனிவரும் காலங்களிலே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குகின்றீர்களா, அல்லது செய்கின்ற தொழிலிலே ஏதேனும் தொய்வு ஏற்பட்டிருக்கின்றதா, ஒரு கடை வைத்திருக்கின்றீர்கள், வியாபாரம் செய்கின்றீர்கள், கடையில் வியாபாரம் சரியாக இல்லை, இது போன்ற உங்களுடைய தொழில் ரீதியான தடைகள், தாமதங்கள் இவற்றையெல்லாம் நல்லபடியாக நீக்கித் தருவாள் அன்னை பிரத்திங்கராதேவி. ஆகவே வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த பிரத்திங்கராதேவி பூஜையை செய்து பிரத்திங்கராதேவி பூஜையிலே கலந்து கொண்டு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். அதேபோல் மாதம் அமாவாசை தினங்களிலே இந்த பிரத்திங்கராதேவிக்கு நடைபெறுகின்ற ஹோமத்திலே கலந்து கொண்டு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். ஓம் மகா பிரத்திங்கராதேவியை நமக. நன்றி, வணக்கம்.